நல்ல குடும்பத்துக்கு முதல் அம்சமே என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தில் சிறந்த துஆக்கள் என்ன செய்ய இருக்க வேண்டும். மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இது ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் துஆ உள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு எங்கெல்லாம் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எத்தனை பேருக்கு பாடம் எலும்பி கேட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குங்க விளங்கிட்டா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இதை நம்ம ஒரு 70 வயசுல கேட்டு என்ன பிரயோசனம்? விளங்கிட்டா? கேட்கிற தவறில்லை, கேட்கலாம். ஏண்டா குடும்பத்துக்கும் பரம்பரைக்கும் கேட்கிறோம், யார் எந்த வயசுலையும் கேட்கலாம். ஆனால் இந்த துவா உங்கள்கிட்ட எப்ப இருக்கணும்? திருமணம் முடிக்க முந்திருந்தே இந்த துவா எங்களோட லைஃப்ல இருக்கணும். யா அல்லாஹ் எனக்கு வரக்கூடிய வந்த கடந்த எல்லாத்தையும் என்ன செய்யும்? குறிக்கும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்களது அதாவது தம்பதிகள், கணவன் மனைவிக்கு கேட்டாலும் சரி, மனைவி கணவனை நினைச்சு கேட்டாலும் சரி, எங்கள் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்கள் அதாவது குடும்பத்தவர்களிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, பரம்பரையிலிருந்து குர்ரத அயுன், நல்ல கண் குளிர்ச்சியை எங்களுக்கு என்ன தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சமுடையவர்களுக்கு எங்களை முதலானவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று நம்ம துஆ கேட்கணும். எது இந்த துஆ? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய வீடுகளில் ஒரு அற்புதமான தாக்கம் என்ன செய்யும்? அந்த குடும்பத்தில் இருக்கும். குழந்தைகளுக்கு நம்ம துஆ கேட்கறது இல்லை. வஇதுக பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. குழந்தைகள் அவர்களுக்கு கேட்க வேண்டிய துஆக்களை நாம் சொல்லிக் கொடுத்ததில்லை. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்னொரு இடத்துல ரப்பி ஸித்னி இல்மா. இந்த துஆக்களை நம்ம என்ன செய்ததில்லை? சொல்லி கொடுத்ததில்லை. நம்ம ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும், மனைவிக்கு எத்தனை பேர் கை கொடுத்து சலாம் சொல்லிக்கிறோம் நினைச்சு பாருங்க பாப்போம். வெக்கம். மனைவிக்கு எப்படி கை கொடுத்து சலாம் சொல்றது? மனைவிக்கு தான் கை கொடுத்து சலாம் சொல்லணும். ஆனால் மனைவிக்கு கை கொடுத்து சலாம் சொல்றதுல கொஞ்சம் பேருக்கு பெரிய வெக்கம். அப்படியே தான் மனைவியும் தான் கணவனுக்கு கை கொடுத்து சலாம் சொல்றதுல என்ன ஒரு வெக்கம். இப்படிப்பட்ட ஒரு சூழல், யார்கிட்ட வெக்கப்படக்கூடாதோ அவர்கள்ட்ட வெக்கப்படுறது. விளங்கிட்டா? ஆனா யார்கிட்ட வெக்கப்பட வேண்டுமோ அங்க வெக்கம் இல்லாம இருக்கிறது. ஒரு வீடு காலையில விழித்துக் கொள்ள வேண்டும். ஃபஜ்ரோட என்ன செய்யணும்? விழித்துக் கொள்ள. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆணையும் கணவனை மனைவியை ரசூலாங்க பாராட்டுறாங்க. ஒரு கணவன் இரவில எழும்பி மனைவி எழுப்பற்றா தொழுறதுக்கு, அந்த பெண்மணி எழும்பாது விட்டால் தண்ணி கொஞ்சம் எடுத்து முகத்தில் என்ன செய்யறா? தெளிச்சு தொலை வைக்கிறான். இந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா? ஒரு மனைவி கணவனை எழுப்பற்றா, எலும்பல்லேண்டா தண்ணி தொழுவிச்சு என்ன செய்யறா? எழுப்பாட்டி விடுகிறாள். இந்த மனைவிக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தண்ணி தெளிச்சா எங்கட வீட்டுல என்ன நடக்கும்? நினைச்சு பாருங்க பாப்போம். குடும்பத்தில் அன்றைக்கு ஃபஜ்ர் இல்லாம போய் புள்ளை ஸ்கூலுக்கு போகாம ஆகி, விளங்கிட்டா, இவன் தொழிலுக்கு போகாம ஆகி, ஏன் பிரச்சனை? அவ்வளவுக்கு ஒரு என்னது ஒத்தாசை உதவி இல்லாத ஒரு நிலையில் நமது குடும்பம் என்ன செய்து இருக்கிறத பாங்க. ரசூலுல்லாஹ் ரஹ்மத்து, இந்த குடும்பத்துக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்து செய்யட்டும் ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டும் துஆ. ஹஜ்ஜிக்கு போய் உம்ராவுக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்க. கேட்டா என்ன சொல்ற? ரசூலுல்லாஹ் துஆ கேட்டீங்க, அல்லாஹும்ம இக்ஃபிர் லில் முஹல்லிகீன், யா அல்லாஹ் மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பாயாக என்று சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ கேட்டீங்க. அதனால தான் நாங்க என்ன செய்றோம் என்றோம். இதே துஆ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ரஹிமல்லாஹு ரஜுலன், அப்படி என்று ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்து செய்வானான்னு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. எத்தனை தடவை இது நடந்திருக்கு? எத்தனை தடவை இது நடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுல பெண்களை விட ஆண்கள் தான் முக்கால்வாசி வீக். இல்லைன்னு சொல்லுங்க, பெண்களை விட ஆண்கள் தான் முக்கால்வாசி வீக். ஆனால் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப முஸ்லிம் குடும்பம் எல்லாம் ஃபஜ்ருக்கு எழும்புது. ஏன்னா பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும்ன்றதுனால எழும்புது. அதை சரியா கண்டுபிடிக்கணும்டா சனி ஞாயிறுல போய் பாருங்க. சனி ஞாயிறுல பார்த்தோம், இன்றைக்கு தான் மற்ற நாள்ல ஸ்கூல் தானே, அதனால கொஞ்சம் தூங்குறாங்களா? எது 10 மணி ஆகிடும் தூங்குறோம், ஃபஜ்ரும் இல்லை எதுவும் இல்லை, அன்றைக்கு அதுக்கு ரெஸ்ட். அப்ப என்ன, மற்ற நாட்களில் உலகத்திற்காக நாம் என்ன செய்கிறோம்? முழித்துக் கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்ட, அல்லாஹும்ம பாரிக் ஃபீ உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் எனது உம்மத்துடைய காலை பொழுதில் பரக்கத்து செய்வாயாக. அப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஃபஜ்ருக்கு எழும்பின ஒரு குடும்பம், இரவுல எழும்பி வித்ரு தொழக்கூடிய ஒரு குடும்பம். நினைச்சு பாருங்க அந்த குடும்பத்தின் ராகத்தை பிடிக்கின்ற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல எழும்பி தொழுவார்கள். வித்ரு தொழ நாடினால் என்னை தட்டி விடுவாங்க, நான் எழும்பி என்ன செய்வேன்? வித்ரு தொழுவேன் அப்படி என்று சொல்லி ஆயிஷா அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்ன பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழுவாங்க. தொழுதுட்டு என்ன பார்ப்பாங்க? நான் முழிச்சிருந்தா என்னோட பேசுவார்கள், இல்லைன்னா பள்ளிக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை போட்டுருவாங்க, நான் முழிச்சிருந்தா ஆயிஷா தூங்கி தானே இருக்கிறாங்க,
அதானுக்கு பிறகு என்ன செஞ்சேன் தூங்கிதான் இல்லை, பெண்களுக்கு மாதம் என்ற ஒரு பகுதி என்ன செய்யுது இருக்குது. அதன் காரணமாக அவங்க தூங்கி இருந்தாங்கண்டா ரசூல் ஸல்லல்லாஹு பள்ளிக்கு போய் இல்லைண்டா பேசுவார்கள். ஃபஜ்ர் சுன்னத்து 2 ரக்காத் தொழுதுட்டு வீட்டில் மனைவியோட உட்கார்ந்து பேசுற கால சூழ்நிலை இருக்குதானே, அந்த குடும்பத்தில் கண்டு வளர்ற பிள்ளைகள் இப்படி வளரும். கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு வீட்டில் தனது தாயும் தனது தந்தையும் உட்கார்ந்து டீயை குடிச்சுக்கின்ற 2 ரக்காத் சுன்னத்தை தொழுதுட்டு பள்ளிக்கு போறதுக்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு வளர்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்க தொலை சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. அந்த புள்ள தானா என்ன செய்ய தொழும். அவர்கள் கண்ட காட்சியாக தான் நீங்க 10 வருஷம் 12 வருஷம் 14 வருஷம் வாப்பா உமா தொழுதுட்டு என்ன செய்யறாங்க, ஃபஜ்ருக்கு போவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற காட்சியை கண்டு வளர்ந்தா எப்படி இருக்கு. சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான காலை பொழுது இது. இந்த ஆன்மீக சூழல் இல்லாம நம்ம மொபைல் போனுடைய சவால்கள் அந்த எல்லா சவாலையும் பேசலாம். இந்த பிரச்சனை இருக்குது, இதுல என்ன சவால் இருக்குது, இதுல நம்ம ஒரே ஒரு சவால் தான் இருக்குது, சைத்தானோட உள்ள சவால். வீட்டில் இதை செய்வதற்கு என்ன என்ன பிரச்சனை இருக்குது, யாரா வந்து தடுக்கிறாங்களா, ஏதாவது ஒன்று நடக்குதா, எதுவுமே இல்லை. ஆனா நம்மகிட்ட அந்த பங்களிப்பு என்ன இல்லை என்பது பார்க்கிறோம்.